Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் எம்எஸ் ஆஃபீஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ, அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. என்னோடய ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதான் என்னோடய பேஜ். யூடியூப்பில் லேர்ன் எம்எஸ் ஆஃபீஸ் இன் தமிழ் அப்படி போட்டிங்கன்னா நம்மளோட சேனல் வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ரெண்டு ஃபங்க்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று கவுண்ட் அண்ட் கவுண்ட் ஏ. இது என்ன மாதிரி டைமில் நம்ம யூஸ் பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா ஒன்று எடுத்திருக்கிறேன், ஜஸ்ட் ஒரு நேம் லிஸ்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் நம்பர்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டு டிஃப்ரென்ஸும் எப்படி நம்ம கவுண்ட் எப்படி பண்ணுறது அண்ட் கவுண்ட் ஏ எப்படி பண்ணுறதுங்கிறத ஒரு சின்ன ஃபங்க்ஷனை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கவுண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்லி நியூமரிக் வேல்யூ இருக்கிறத மட்டும் இது கவுண்ட் பண்ணி எடுத்துக்கும். அதுதான் கவுண்ட் அப்படி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கவுண்ட் ஏ அப்படிங்கிறது டோட்டலாக எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம், எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாஸ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் கவுண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 20 லைன் ஐட்டம் நான் எடுத்திருக்கேன், 20 டேட்டா நான் எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் 4 டேட்டா மட்டும்தான் உங்களுக்கு நியூமரிக்காக இருக்குது. ஸோ அது 4 மட்டும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலா. COUNT கவுண்ட். இங்கே ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம எந்த சோர்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம், ஸோ DAலேருந்து இந்த ரோ ஃபுல்லாக நம்ம செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கடைசியில் அப் டு D23 வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்கள். ஸோ இது கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 1 2 3 4 இங்கே 4 கவுண்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ இன்கேஸ் இங்கே நீங்கள் மாற்றுறீங்க, ஏதாவது ஒரு நியூமரிக் போடுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது 5 கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இது நியூமரிக் நம்ம எடுக்கிற டேட்டாஸில் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது அதை மட்டும் கால்குலேட் பண்ணுறதுக்கு கவுண்ட். கவுண்ட் ஏ அப்படிங்கிறது என்ன பார்க்குறதுனா COUNT கவுண்ட் ஏ. ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த டேட்டா ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, போட்டு க்ளோசிங் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே 20 டேட்டா நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது ஓவராலாக மொத்தமாக சேர்த்து கவுண்ட் பண்ணுறதுக்கு இதுதான் கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.